முதல் சுற்று நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து இரண்டாவது சுற்றில் முதல் பேச்சாளராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது பேச அன்போடு அழைக்கிறேன். நான் ஓப்பனிங் ரிமார்க்ஸில் சொன்னபோது பல பேர் எனக்கு பின்னாடி பேசும்போது சொன்னாங்க, தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கல்லூரிகளுக்கெல்லாம் யார் ஓனராக இருக்கிறார்கள் அப்படின்றத நாம் பார்க்கணும். இன்னைக்கு ஏகப்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு, ஏகப்பட்ட கல்லூரிகளுக்கு, தனியார் பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு ஓனராக இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமான அரசியல்வாதிகள். மாறி மாறி ஆட்சி செய்த பல அரசியல்வாதிகள் அந்த காலேஜை அவங்க தான் நடத்துறாங்க, அவங்க தான் அந்த காலேஜுக்கு சொந்தக்காரர்கள். அங்க படிக்கின்றவர்களுக்கு எந்த சலுகைகளும் அவர்கள் கொடுப்பதில்லை, எதுவுமே பண்றதில்லை. ஆனா ஃபீஸை மட்டும் கரெக்டா வாங்கிப்பாங்க, லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குவாங்க, கோடிக்கணக்கில் ஃபீஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞர்கள்லாம் இவர்களை நம்பணும், இவங்க அரசியல்வாதியாக இருப்பாங்க, இந்த இளைஞர்கள்லாம் இவர்களை நம்பி இவர்களுக்காக வாக்களிக்கணும், இவர்களுக்கு பின்னால் வரணும் அப்படின்றத எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதே போல அண்ணன் பேசும்போது, செந்தில் அண்ணன் பேசும்போது ஒன்று சொன்னாரு, நான் திருவண்ணாமலையில் நடந்த அந்த மாநாடை மறந்துட்டேன், இளைஞரணி மாநாடு, 1,35,500 இளைஞர்களை நாங்கள் கூட்டியிருந்தோம் அப்படின்னு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய நிகழ்வு தான் அந்த மாநாடு. அதுவும் தாவேகா மாநாட்டோட கம்பேர் பண்ணி அவர் பேசினது தான் நான் சொன்ன அந்த கருத்துக்கு அதுதான் சான்று. சேரு உடையில, மேலே யாரும் ஏறல, எங்க இதுல நிகழ்ச்சியில நாங்கள் மிக்சர் கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்லாம் பேசினாரு. அதுவும் அந்த கம்பேரிசனோட அவர் பேசுறாரு. ஆனா அந்த மாநாட்டில் சேரு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. கீழே உட்கார்றவங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க, மேடையில் இருக்கிறவங்களுக்கு சிம்மாசனத்தை கொடுத்தாங்க. அந்த சிம்மாசனம் யாருக்கானது அப்படின்றதுக்கான பதிலும் அதே மேடையில் இருந்தது அப்படின்றதும் நாம மறந்து விட முடியாது. அந்த சிம்மாசனம் பக்கத்துல யார் உட்கார்ந்துட்டு இருந்தா? அந்த அரசியல் தான் இன்னைக்கு இளைஞர்களை முகம் சுளிக்க வைக்கிறது. அந்த அரசியல் தான் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு விதமான அயற்சியை ஏற்படுத்துகிறது. இது வெறும் குடும்ப அரசியலாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த அயற்சி, அதை எப்பொழுது இந்த இரு இயக்கங்களும் சரி செய்ய போகிறது அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல தான் நான் இது ஒரு பதிலா வச்சிடுறேன். அதே போல கலைஞர் கருணாநிதி அவர்கள் ட்விட்டருக்கு வந்தாரு. நான் அண்ணன் ஃபோன் வாங்கி அவர் ட்விட்டரை கொஞ்சம் கடன் வாங்கி பார்த்தேன் அப்படின்னு இல்லையா, நான் போய் செக் பண்ணது என்னன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் போய் செக் பண்ணேன். அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் நீங்கள் போய் போனீங்கன்னா, இப்போ கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க, கலைஞர் 89 இருக்கும். எதுக்கு கலைஞர் 89 ட்விட்டர் ஹேண்டில் வச்சிருக்காரு அப்படின்னு நவீன், அதுக்கப்புறமா அவருடைய உதவியாளர்கள் 2 பேர் அந்த ட்விட்டர் ஹேண்டில் உருவாக்கும் போது கேட்டாங்க, நம்ம ஏன் கலைஞர் கருணாநிதினு வைக்கக்கூடாது, நம்ம ஏன் கலைஞருக்கு 89 வைக்கணும்? கலைஞர் 89 வெய்யு, நாளைக்கு இந்த இளையவர்கள் வருவார்கள், அவங்க செக் பண்ணுவாங்க, கருணாநிதின்ற ஒருத்தன் 89 வயசுல ட்விட்டர்லயும் இருந்திருக்காயா அப்படின்னு பார்ப்பாங்க, அதுக்காக நீ வெய்ய அப்படின்னாரு. அப்போ அந்த அளவுக்கு இளைஞர்களை நோக்கி போக வேண்டும், இளைஞர்களுடன் நீங்க உங்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது அந்த கட்சி தலைவருக்கு அப்போவே இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள்லாம் இளைஞர்களோட ரொம்ப விலகி போயிட்டாங்க, ரொம்ப தூரமா போயிட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. அது இரண்டு திராவிட இயக்கங்களுக்கும் அதே தான் நான் சொல்றேன். இல்ல, உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் விஜய் ரொம்ப பெரிய சக்தின்னு ஊதி ஊதி பெருசா காட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் இல்ல, விஜய் ஒரு சக்தியா அப்படின்னா இந்த தேர்தல் களத்துல அவர் ஒரு ஃபேக்டர் தான். அதை நாம ஊதியெல்லாம் பெருசாக்க வேண்டாம். இன்னைக்கு ஆளுகின்ற ஆட்சியும் அதே போல ஏற்கனவே ஆண்டவர்களும் விஜயை பார்த்து பயப்படுகின்ற அளவுக்கு சில அரசியல் நடவடிக்கைகள் அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றத அதற்கு பதிலாக இருக்க முடியும், வேற எதுவும் இல்லை. நாம ஊதி பெருசாக்குற ஒரு பிம்பம்லாம் கிடையாது. நீங்க பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு அந்த 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 நிமிஷத்துல, அந்த தருணத்துல என்ன நடக்குது அப்படின்ற அந்த வரலாறுகளை பதிவு செய்கின்றவர்கள். நாங்க ஏதோ மாத்தி புதிய வரலாறுலாம் எழுத முடியாது, எழுதினாலும் இவங்கெல்லாம் யாரும் உற்ற மாட்டாங்க. அப்போ நாம இன்னைக்கு களத்துல என்ன நிலவரம் அப்படின்றத சொல்லுறோம். நிலவரம் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றத திமுகவும் அதிமுகவும் தான் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நடந்த ரொம்ப மோசமான ஒரு ஊழல் என்ன தெரியுமா? வேலைக்கு காசு வாங்கிட்டு மோசடி செய்யறது தான் மோசமான ஊழல். எங்க வீட்டு பிள்ளைங்க, என் தம்பி, என் தங்கச்சி எல்லாம் படிச்சு எக்ஸாம் எழுதி நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எக்ஸாம் எழுதுறோம். அது டிரான்ஸ்போர்ட் எக்ஸாமா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாச்சும் எக்ஸாமா இருக்கட்டும்.
அங்க அவங்க ரிசல்ட்டை மேனிப்புலேட் பண்ணி அதுல இருந்து காசை வாங்கிட்டு ஒருத்தருக்கு வேலை போட்டு கொடுக்குறீங்களா, சம்பந்தமே இல்லாத வேற ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்குது இல்லையா, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஊழல். இன்னைக்கு இளைஞர்களுடைய அரசியல் மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாம போனதுக்கு இந்த மாதிரி ஊழல்லாம் காரணம். சரி, இந்த ஊழலை யாராச்சும் தண்டிக்க மாட்டாங்களா, புடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, அதிமுக ஆட்சி காலத்துல செய்த ஊழலுக்கு அந்த அமைச்சர் மாறி திமுக ஆட்சியில வந்துட்டாரு. அப்புறம் ஏதோ ஒரு ஏஜென்சி அவரை போய் கைது பண்ணி ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஏஜென்சி போய் கைது பண்ணும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் வீடியோ போடுறாங்க. நாம என்ன பண்ண முடியும்? எப்படி நம்பிக்கை வரும்? நீங்க யோசிச்சு பாருங்க. என்னுடைய வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பது நடந்திருக்கிறது. உங்களுக்கு அந்த கேஸ்க்காக அதில் பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றம் போய் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுல நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள், நிறைய பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள், உங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டில இருந்து அந்த கம்யூனல் ஜியோவை வயலேட் பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் அப்படி பாதிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் சொன்னாரு, சார் நான் இந்த டிப்போல வேலை பார்த்துருந்தேன்னா நான் இன்னைக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர் லெவலுக்கு வந்திருப்பேன். ஆனா இந்த ஊழல்னால நான் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு எங்க ஊர்ல தேனியில நான் ஒரு கடையை போட்டு உட்கார்ந்துருக்கேன், கார் மெக்கானிக் ஷாப் உட்கார்ந்து கடை போட்டிருக்கேன். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வாழ்வாதாரம் என்பது இந்த வேலை எனக்கு கிடைச்சிருந்தா உயர்ந்திருக்கும். ஆனா இந்த அமைச்சர் செய்த ஒரு முறைகேடுனால என்னுடைய என்ன மாதிரி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத அவர் பதிவு செய்யறாரு. அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு இளைஞர்களை சமகாலத்தில் அரசியல் தலைவர்கள் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை அப்படின்றதுக்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம். இன்றைய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவர்களுக்கு சிம்மாசனத்துல உட்கார்றவங்க எல்லாம் தேவையில்லை. இன்றைய இளைஞர்களுக்கு செங்கோலை பிடிச்சிக்கிட்டு நாங்க ஆட்சி பண்றோம் அப்படின்றவங்க எல்லாம் தேவையில்லை. இன்றைய இளைஞர்களுக்கு சமூக நீதியையும் சம வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகின்ற ஆட்சியாளர்கள் தான் தேவை. அதை அவர்கள் உறுதி செய்வார்களா, அதை இந்த கட்சிகள் உறுதி செய்யுமா அப்படின்றதுதான் நமக்கு கேட்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே போல உங்களுக்கு திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாத்தாக்காவா இருக்கட்டும், தாவேக்காவா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ஒரு மிக அருமையான அரசியல் கொள்கை என்பதை அண்ணா அவர்கள் வகுத்திருக்கிறார். அந்த அரசியல் கொள்கை என்ன? மக்களிடம் செல், மக்களிடம் வாழ், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்கு தேவையானவற்றை செய். இதை எந்த கட்சியும் செய்யறதில்லை அப்படின்னும் போது இனி யாராச்சும் இதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் ஆதரவு அப்படின்றது இருக்கும். மாறாக இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு போட்டியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல பராசக்தி ஹிட் ஆனதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்துல வாய்ப்பு மறுக்கப்பட்ட இளைஞர்களுடைய குரலாக பராசக்தி ஒலித்தது. இன்று ஜனநாயகன் ஒலிக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஷபீர் அகமது.